இது பாஸ்கா விழா கொண்டாடும் காலம். எருசலேம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் எருசலேம் தேவாலயம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு உட்பட்ட ஒவ்வொரு யூத ஆணும் இவ்விழாவிற்கு வர வேண்டும். இது யூத சட்டம். பாலஸ்தீன யூதர் மட்டுமல்ல, உலகத்தின் எல்லா பகுதிகளிலிருந்தும் யூதர்கள் தங்கள் தேசிய திருவிழாவை கொண்டாட கூடினார்கள். பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு மக்கள் கூடிக்கொண்டிருக்க இயேசுவும் எருசலேமுக்கு பயணிக்கிறார். ஆண்டாண்டுகளாக அந்நிய நாட்டில் அரசர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் தங்களை பாவத்திலிருந்தும் அடிமை வாழ்விலிருந்தும் மீட்கப் போகின்ற ஆண்டவரை பார்த்து ஒலிவ கிளைகளை கையிலேந்தி, தாவீதின் மகனே, ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும் என்று ஆரவாரம் முழங்க வெற்றி ஆர்ப்பரிப்போடு எருசலேம் நுழைந்ததை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இதையே கிபி 5ஆம் நூற்றாண்டில் எருசலேமில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் நண்பகல் வேளையில் ஒலிவ மலையில் கூடி செபித்த பிறகு மாலையில் ஒலிவ கிளைகளையும் வேறு சில மரங்களின் கிளைகளையும் கைகளில் ஏந்தி பவனியாக எருசலேம் ஆலயத்திற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதுவே கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து குருத்து ஞாயிறாக குருத்தோலைகளையும் ஒலிவ கிளைகளையும் புனிதப்படுத்தும் சடங்காக மாறியது. இதோ அருள்பணியாளர் இயேசுவின் அரசாட்சியை வெளிப்படுத்தும் மன்னருக்குரிய சிவப்பு நிற திருவுடைகளை அணிந்து கொண்டு பீடச் சிறுவருடன் பவனி வர இருக்கிறார். இயேசுவின் எருசலேம் புனித பயணத்திற்கு 40 நாட்களாக ஜபத்திலும் தவத்திலும் தானத்திலும் தயாரித்த நாம் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசுவை வரவேற்ற மக்கள் கூட்டத்தோடு மனதளவில் இணைந்து குருத்தோலைகளை கையிலேந்தி பக்தியுடன் இன்றைய திருவழிபாட்டில் பங்கேற்போம். பாடல் குழுவினர் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடலை பாடுகிறார்கள். மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்தில் இருந்து தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளராக மாறி அவருடைய உயிர்ப்பினும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோம் ஆகும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
காலமாக அரசர் வேண்டும் என்று காத்து கிடந்த மக்களுக்கு ஆண்டவர் பெயரால் வருகின்றவரை வரவேற்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. கவலையும் கண்ணீரும் தீர்ந்து மீட்பு கிடைக்க போகிறது என்ற பெருமிதம். சியோன் மகளே, எருசலேம் மகளே, ஆட்பரி, இதோ சாந்தமும் தாழ்ச்சியும் நிறைந்த உன் அரசர் அன்பையும் அமைதியும் கொண்டு வர அமைதி சின்னம் பொதுகை மிருக குட்டியின் மேல் அமர்ந்து உன்னை தேடி வருகிறார். செக்கரியா 9:9 என்னும் செக்கரியாவின் இறைவாக்கு நிறைவேறும் நேரம் இது. அமைதியின் அரசரை வரவேற்கும் மனநிலையில் நற்செய்தி வாசகத்தை கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திரு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 28 முதல் 40 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு பெத்தானியா என்னும் ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்போது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறே இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய்க் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வெளியில் விரித்துக் கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்போது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வெள்ளச் செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினார். ஆண்டவர் பெயரால் அரசாய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்றனர். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயருள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இனியவர்களே, புனித வாரத்திற்கு நாம் நுழைந்திருக்கிறோம். இயேசுடைய பாடுகளை தியானிக்கிறோம். எனவே தயவு செய்து திருவழிபாடுகளிலே கலந்து கொள்ளுகிற பொழுது நீங்கள் அமைதியை கடைபிடிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக இறந்திருக்கிறார். நமக்காக ஒருவர் பலியை ஏற்றுக்கொண்டாலே அவர் துன்பப்படுவதை நாம் பொறுத்துக் கொள்வதில்லை. நம் மீது பாசம் காட்டுகிற, நம் மீது அன்பு கொள்ளுகிற ஒருவர் அவதிப்படுவதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து தனது உயிரையே துச்சமென கருதி நமக்காக இறந்திருக்கிறார். அவர் நமக்காக இறப்பதற்காக எருசலேமுக்குள் நுழைந்த நிகழ்வை இப்பொழுது நாம் நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பவனியை நாம் அமைத்திருக்கிறது திருச்சபை. எனவே நாம் மேற்கொள்ளுகிற இந்த பவனியிலே ஆண்டவரோடு இணைந்து செல்கிறோம் என்கிற எண்ணத்தில் பக்தியை உணர்வில் நாம் கலந்து கொள்வோம். பவனியிலே பாடப்படுகிற பாடலோடு சேர்ந்து பாடுவோம். இயேசு எப்படி எருசலேமுக்குள் நுழைந்திருப்பார் என்கிறதை சிந்தித்தவர்களாய் இயேசுவோடு நாமும் பயணிக்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த பவனியிலே கலந்து கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன். இனிவர்கள் இந்த பவனியிலே முதலிலே பீட சிறுவர்கள் திருச்சிறுவை சுமந்தவர்களாக செல்வார்கள். அதற்கு அடுத்து சிறுவர்கள் சிறு குழந்தைகளுக்கு அடுத்ததாக பாடகர் குழுவினர் செல்வார்கள். அவர்களுக்கு பின்பாக பெண்கள், அடுத்ததாக ஆண்கள் என்று வரிசையாக செல்லும்படியாக அன்போடு கேட்கிறோம்.
ஆயிரக்கணக்கான வருடங்களால் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. மாமரி வயிற்றினில் பிறந்தவரே, மாசுசை கரங்களில் தவழ்ந்தவரே, மானிடர் குலத்தினில் உதித்தவரே, எம்மன்னவரே எழுந்தருள்வீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. தாவீதின் அரசனின் புத்திரரே, ஓ தெய்வீக முனியோடு வந்தவரே, தருமர் என புகழ் அடைந்தவரே, எம் தேவனே தேவனே வருவீரே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. அற்புத யோர்தானில் தீட்சை பெற்றே, அருள் துபதனரால் புகழ் பெற்றே, ஆகாயங்களை நீர் திறக்க விட்டே, உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றே. ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களால் எம் ஆண்டவரே உம்மை எதிர்பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்களை ஆள வரும் எம் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஹோசானா தாவீதின் புதல்வா, ஹோசானா 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 தாவீதின் புதல்வா, ஹோசானா ஹோசானா ஹோசானா. அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே, எழிலா சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி
அரசே நீர் ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரளுமக்கு அன்போடு பாடின ஓசன்னா. வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ்க. அழிவுறும் மனிதரும் படைப்பனைத்தும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரளுமக்கு அன்போடு பாடின ஓசன்னா. எபிரேயர்களின் மக்கள் திரள் குருத்துகள் ஏந்தி எதிர்கொண்டார். வேண்டலும் காணிக்கையும் பாடலும் கொண்டு உம்மிடம் இதோ வருகின்றோ. கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரளுமக்கு அன்போடு பாடின ஓசன்னா. ஆண்டவர் புனித நகரத்தில் நுழைகையில் எபிரேய சிறுவர் குழாம் உயிர் தெழுதலை அறிவித்தவராய் குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். எருசலேம் நகருக்கு இயேசுவியார் வருவதை கேட்ட மக்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டு அழைத்தனரே. குருத்து மடல்களை ஏந்தி நின்று உன்னதங்களிலே ஓசானா என்று மகிழ்வுடன் ஆர்ப்பரித்தார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி தொடர்கின்றது. பாடுகள் படுவதற்காகவே இயேசு எருசலேம் சென்றார். எனவே இன்றைய திருப்பலி ஜபங்களும் பாடல்களும் வாசகங்களும் இயேசுவின் திருப்பாடுகளை நம் கண்முன் கொண்டு வருகின்றன. குருத்துளைகளை கீழே வைத்துவிட்டு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றிட வரும் இறைமகனை குறித்து இறைவாக்கினர் எசையா முன்னுரைக்கின்றார். மனுகுலத்தின் ஒட்டுமொத்த பாவங்களுக்காகவும் தன்னை பலியாக்கிடும் கிறிஸ்துவின் தியாகம் இறைவார்த்தையில் வரையறுக்கப்பட்டுள்ளது. நம் வாழ்வில் வரும் துன்பங்கள் வழியாக நாமும் இறை திருவுளத்தை ஏற்று இயேசுவின் சாயலாக வாழ்ந்திட வேண்டும் என்னும் மனப்பாங்குடன் இறைவார்த்தைகளை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். நிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன்.
இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வசனங்கள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 22. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? 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 என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணிவிடலாம். அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றனர். என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? என் இறைவா, என்
முதலாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து ஆண்டவரின் படைப்பின் தொடக்கத்திலிருந்தே கடவுளோடு கடவுளாக ஒன்றிருந்தவர். ஆனால் தனக்குள் மேன்மைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு தம்மையே வெறுமையாக்கி அடிமை வடிவை ஏற்று தம்மை போல் மனிதனாக வந்தார். இறுதி வரை கீழ்ப்படிதத்தில் உறுதியுடன் நின்றார். அவருடைய பெயரில் உள்ள நம்பிக்கையை நமக்கு எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை தரும் என்று பொருள் தரும் தரை உரைக்கும் 2ஆம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனம் 6 முதல் 11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவியை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயர் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவரானார். ஆதலால் தான் கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். அதிகாரம் 22 வசனம் 14 முதல் மற்றும் அதிகாரம் 23 வசனம் 56 முடிய. இயேசுவின் சீடர்கள் பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்த பின் நேரமானதும் இயேசு திருத்தூதரோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் படுமுன் உங்களோடு இந்த பாஸ்கா விருந்தை உண்பதற்கு மிக மிக ஆவலாயிருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் இது நிறைவேறும் வரை இதை நான் உண்ண மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை பழ ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவன் இதோ என்னோடு பந்தியில் அமர்ந்திருக்கிறான். மானிட மகன் தமக்கென்று குறிக்கப்பட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவனை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு என்றார். அப்பொழுது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்கத் தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அதிகாரம் காட்டுகிறவர்கள் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராக, ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராக மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கின்றேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல
நானும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையைப் போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பியபின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிலிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை இனி மறுதலிக்கு முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம், நான் உங்களை பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவுமில்லாமல் அனுப்பிய போது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று கேட்டார். அவர்கள், ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம், ஆனால் இப்பொழுது பணப்பை உடையவர் அதை எடுத்துக்கொள்ளட்டும், வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வாள் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார் என்னும் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். என்னை பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம், போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்கு சென்றார். சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம், சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டு கல்லறி தூரம் விலகிச் சென்று முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். தந்தையே, உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அப்போது விண்ணகத்திலிருந்து ஒரு தூதர் அவருக்கு தோன்றி அவரை வலுப்படுத்தினார். அவரோ மிகுந்த வேதனைக்கு உள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்த துளிகளைப் போல் தரையில் விழுந்தது. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களிடம், என்ன உறங்கிக் கொண்டாயிருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது, இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். 12 ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்கு முன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம், யூதாசே, முத்தமிட்டா மானிட மகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்றார். அவரை சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து, ஆண்டவரே, வாளால் வெட்டலாமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து, விடுங்கள், போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமை குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து, ஒரு கள்வனை பிடிக்க வருவது போல் நீங்கள் வாள்களோடும் தடிகளோடு வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம். இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவை கைது செய்து இழுத்துச் சென்று தலைமை குருவின் வீட்டுக்கு கொண்டு போனார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு மூட்டி அதை சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ, அம்மா, அவரை எனக்கு தெரியாது என்று மறுதளித்தார். சிறிது நேரத்திற்கு பின் அவரை கண்ட வேறு ஒருவர், நீயும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு, இல்லை அப்பா என்றார். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு மற்றொருவர், உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்தி கூறினார். பேதுருவோ, நீர் குறிப்பிடுபவரை எனக்கு தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவை கூர்ந்து நோக்கினார்.
இன்று சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்கு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவை பிடித்து வைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நைய புடைத்தார்கள். அவரது முகத்தை மூடி, உன்னை அடித்தவர் யார்? இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரை பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடி வந்தார்கள். இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். அவர்கள், நீ மெசியாதானா, எங்களிடம் சொல் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், நான் உங்களிடம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் உங்களிடம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீர்கள். இது முதல் மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் அனைவரும், அப்படியானால் நீ இறைமகனா என்று கேட்டனர். அவரோ, நான் இறைமகன் என நீங்களே சொல்லுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அதற்கு அவர்கள், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இவன் வாயிலிருந்தே நாமே கேட்டோமே என்றார்கள். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறார். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கின்றான். தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர், அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டி விடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் யோரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமிலிருந்து யோரதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாய் இருந்தான். அவர் அரும் அடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்று நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படை வீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கு ஒருவர் பகைவராய் இருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாய் இருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கு என ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிய பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள், அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பு அளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான்.
அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்தபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போகச் செய்தார்கள். பிறந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலே மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு 2 குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படை வீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். அனைவரும் முழந்தாளிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருக்கவும். அனைவரும் எழுந்து நிற்கவும். இதை கண்ட நூற்றுவர் தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலியாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவர் தலைமைச் சங்க உறுப்பினர், நல்லவர், நேர்மையாளர். தலைமைச் சங்கத்தாரின் திட்டத்திற்கும் செயலுக்கும் இணங்காத அவர் யூதேயாவிலுள்ள அரிமத்தியா ஊரைச் சேர்ந்தவர். இறையாட்சியின் வருகைக்காக காத்திருந்தவர். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். அவர் அவரது உடலை இறக்கி மெல்லிய துணியால் சுற்றி பாறையில் குடைந்திருந்த கல்லறையில் வைத்தார். அதற்கு முன்பு யாரையும் அதில் அடக்கம் செய்ததில்லை. அன்று ஆயத்த நாள், ஓய்வு நாளின் தொடக்கம். கலிலேயாவிலிருந்து அவரோடு வந்திருந்த பெண்கள் பின்தொடர்ந்து சென்று கல்லறையை கண்டார்கள். அவருடைய உடலை வைத்த விதத்தை பார்த்துவிட்டு திரும்பி போய் நறுமண பொருட்களையும் நறுமண தைலத்தையும் ஆயத்தம் செய்தார்கள்.
கட்டளைப்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். இயேசுவில் இனியவர்களே, பாடுகளின் வாரத்தில் நுழைந்திருக்கிறோம். முதல் நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் பாடுகளை படுவதற்காக, நமக்கு மீட்பு கொடுக்கும்படி இறப்பதற்காக எருசலேமுக்குள் நுழைந்த நிகழ்வை நாம் தெருக்களிலே பவனியாக குருத்தோலை ஏந்தியதன் மூலமாக நாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம். இப்பொழுது நமக்கு இருக்கிற மிக முக்கியமான பணி என்பது இந்த குருத்தோலைகளில் சிலுவை செய்வது. அந்த குருத்தோலைகளை வீட்டுக்கு கொண்டு போகும்போது சிலுவையாக தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவில் இருப்பது. எனவே அந்த முயற்சியை கடவுள் தருகிற ஆசீர்வாதமாக வைத்துக்கொள்வோம். இயேசுவின் இனியவர்களே, பாடுகளின் வாரத்தில் நுழைந்திருக்கிறோம். ஏறக்குறைய நாம் உயிர்ப்பை நெருங்கி வந்துவிட்டோம். இந்த தவ காலத்திலே இயேசுவினுடைய பாடுகளை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோம், சிலுவை பாதைகளை தியானித்திருக்கிறோம். இனி இவர்கள் இயேசுவினுடைய இறப்பிற்கு காரணம் என்ன அல்லது காரணம் யார்? இயேசுவினுடைய இறப்பிற்கு காரணம் யார்? யூதர்கள்னு சொல்கிறோம். ரொம்ப பவுலை போல நமக்கு தாழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால், நான் தான் என்னுடைய பாவத்தினால் இயேசுவை கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். இனி இவர்களே, இயேசுவினுடைய இறப்பிற்கு யூதர்கள் காரணம். ஏன் அவங்க இயேசுவை கொண்டு நினைச்சாங்க? அவர்களை பொறுத்தவரையில் அல்லது யூத சமய தலைவர்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து விதிமுறைகளை மீறுகிறார். விதிமுறைகளை ஒருவர் மீறுகிற பொழுது என்ன நேருகிறது என்று சொன்னால், விதிமுறைகளை மீறுபவர் மட்டுமல்ல, அவரை சார்ந்திருக்கிற அனைவருமே பாதிக்கப்படுகிறார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையின் பல நிலைகளில் அவர்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பல நாடுகளுக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டார்கள்? ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சட்டத்தை மீறினார்களோ, கடவுளுடைய திட்டத்தை மறந்தார்களோ, கடவுளுக்கு புறம்பாக நடந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் தண்டிக்கப்பட்டு இன்னொரு நாட்டிற்கு அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். எனவே யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள், தாங்கள் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிறதில் மிக மும்முரமாக இருந்ததுக்கு காரணம் அதுதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்கிறார்கள். எல்லாரும் அவரை போதகர் என்று சொல்கிறார்கள், மெசியா என்கிறார்கள், பின்னாடியே அலைகிறார்கள். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை மீறுகிறார். ஓய்வு நாள் என்பது ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய நாளை மீறுகிறவரை ஏன் மீறுகிறார் என்று கேட்கிற பொழுது, இது என்னுடைய நாள், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது, என் தந்தை இந்த நாளில் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன், உங்களுடைய வீடுகளில் ஆடு மாடு கிணத்துல விழுந்தா நீங்க தூக்கி விட மாட்டீங்களா என்று அவர் குதர்க்கம் பேசுகிறார். ஓய்வு நாளை மீறுவது மட்டுமல்லாமல் அதை எல்லாரும் முன்பாக சொல்லுவதனால் எல்லாரும் மீறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சட்டங்களை எல்லாரும் மீறுவார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய நாளை எல்லாரும் மறந்து போவார்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய கோபம் நமக்கு மேலாக வரும். நாம் மீண்டும் இன்னொரு நாட்டினருக்கு, குறிப்பாக ரோமையருக்கு அடிமையாக விற்கப்படுவோம் என்கிற பயம் அவர்களுக்கு. எனவே பலருடைய மீட்புக்கு ஈடாக ஒருத்தன் இறந்தா பிரச்சனை இல்லை, இயேசுவை போட்டு தள்ளிடுவோம் அப்படி முடிவு கொண்டாங்க. சரியா தப்பா? நாம் காலம் காலமாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் சுவாசிக்கிறோம். சுவாசிக்கும் போது மறுபடியும் ஒரு தப்பை நம்ம பையன் பண்ணுறாம்னா ஒத்துக்கிடுவீங்களா? ஒத்துக்கிட மாட்டோம். நம்ம குடும்பத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, ஒரு பிள்ளை எப்போ பார்த்தாலும் அது தாந்தோற்றித்தனமாக செலவழிச்சிக்கிட்டே இருக்கிறான், ஒத்துக்கிடுவீங்களா? கண்டிப்போம். காசை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவோம், வீட்டை விட்டு வெளியே போகணும்னு கூட சொல்லுவோம். ஏன்னா இப்போ தான் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இருக்கிறோம், மறுபடியும் கீழே போயிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? சரி தானே? அப்போ யூதர்கள் நினைச்சது சரி தானே? நம்ம இப்போ தான் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த இயேசுன்னு ஒருத்தர் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு, கொன்றுவோம். இனியவர்களே, அவர்கள் அந்த முடிவை எடுத்து அதை மும்முரமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார்கள், முழு முயற்சி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, தாங்கள் விரும்பியதை தங்களால் மட்டும் செய்துவிட முடியாது, எனவே கூட்டத்தை சேர்க்கிறாங்க. இயேசுவை பாடியவர்கள், இயேசுவை போற்றியவர்கள், ஓசானா கீதம் பாடியவர்கள் இப்பொழுது பிலாத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறாங்க. எதுக்கும் காரணம் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிடுவோம். கட்சி கூட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தனா கட்சி கூட்டங்கள், கட்சி கூட்டத்துக்கெலாம் போகிற எல்லாருமே தங்களுடைய சொந்த விருப்பத்தினால் காசு செலவழித்து போயிருப்பாங்களா? செலவழித்து போயிருப்பாங்களா? 50,000 பேர் கூடினார்கள், அதில் மிஞ்சி போனால் 50 பேர் நினச்சிருப்பான், காசு கொடுத்து யாருன்னு போய் பார்த்துட்டு வருவோம்னு போயிருப்பான். மற்றவங்கெல்லாம்
போயிருக்கலாம், ஆர்வத்தினாலும் போயிருக்கலாம், ஈர்க்கப்பட்டிருக்கலாம், பிரியாணிக்காக போயிருக்கலாம், என்னன்னு தெரியாது. இனி இவர்களே எப்போ பெருங்கூட்டம் போய் ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பொழுது அவர்கள் உற்சாகமாக கறந்துட்டுகிறார்கள், கோஷம் எழுப்புகிறார்கள்னா அந்த பேச்சில் மயங்கியும் இருக்கலாம், யாராவது கையை காட்டி அதனால கத்தலாம். அப்படி ஒரு பெருங்கூட்டம் கத்துகிறது என்று சொன்னால் எல்லாருக்குமே அங்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்து இருக்கிறது என்று அவசியம் இல்லை. பலர் உணர்ச்சி வயப்பட்ட கூட என்ன செய்யலாம், கோஷங்கள் எழுப்பலாம். அப்போ இயேசுவுக்கு எதிராக பேசுவதற்காக உணர்ச்சி வயப்பட்ட மக்களை அவர்கள் தூண்டி எழுப்புகிறார்கள். எப்படியாவது அவரை கொன்னே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனி இவர்களே கடவுள் நம்மை மீட்காமல் போய்விட்டால், கடவுள் நம்மை தண்டித்து விட்டால் என்று அவர்கள் தண்டித்தது யாரை? கடவுளை. யார் தன்னை தண்டித்து விடுவார்கள் என்று பயந்தார்களோ அவரையே மக்கள் தண்டிக்கிறார்கள். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், தந்தை இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எதை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல, நான் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, எனவே தந்தை அவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். இனி இவர்களே சிலுவை பாதையில் எத்தனை நிலைகள் இருக்கிறது, எத்தனை ஸ்தலம் இருக்கு? 14 ஸ்தலம். முதல் ஸ்தலம் என்ன? அப்படி பார்த்துருங்க. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுக்கு தீர்ப்பளித்தது யாரு? இயேசு தீர்ப்பளித்தது யாரு? பிலாத்து இயேசுக்கு தீர்ப்பளிக்கிறான். இத்தனை வருஷமா சிலுவை பாதையை தியானிச்சு யாருன்னு கேட்டால் யோசிக்கிறீங்களே, அப்படிதானே? இயேசுவிற்கு பிலாத்து தீர்ப்பளிக்கிறான். ஒவ்வொரு முறையும் நம்ம அதை சிந்தித்து பார்க்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் வாசகத்தை நான் வாசிக்கிற பொழுது கிட்டத்தட்ட 5 முறை இயேசுவை காப்பாற்றுவதற்கு பிலாத்து போராடுகிறான். கிட்டத்தட்ட 5 முறை. இனி இவர்களே லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது இறைவார்த்தை. லூக்கா நற்செய்தி 23 அப்படியே வச்சுக்கிடுங்க. 23வது அதிகாரம் 4வது இறைவார்த்தை. பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம், யாரு? இயேசுவிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று சொல்கிறார். மக்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? இவன் ஒரு குத்தம் இல்லையாப்பா, ஏன் கூட்டு வந்தீங்க என்று கேட்கிறான். இனி இவர்களே பிலாத்துக்கு அந்த வேலையே கிடையாது. ஒரு நகரில் கலவரம் உருவாகுது அப்படின்னா உடனே ஒரு போலீஸ்காரங்க என்ன செய்யணும்? யார் யார் சேட்டை பண்ணுவா, யார் யார் துன்பப்படுத்துவான், அவங்கள முதல் நினைச்சுவாங்க போய் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை பிடிச்சி ஜெயிலில் வச்சுருவாங்க. ஏன்னா இவனை வெளியே விட்டா பிரச்சனைலாம் ஓஞ்ச பிறகு விட்டுருவோம். தண்டிப்பதற்காக இல்லை, பிரச்சனை வராமல் தடுப்பதற்காக. அப்போ பிலாத்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஒரு வம்படியாக ஒருத்தனை கூட்டு வந்திருக்காங்க, ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அவன் என்ன செஞ்சுருக்கணும்? உடனே இயேசு பிடிச்சி உள்ளே வச்சுட்டு போங்க நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கணும். அவன் அது சொல்லலை. யார் கூட்டிட்டு வந்தாங்களோ ஒரு பெருங்கூட்டம், ஒரு தனி மனிதனுக்கு பிலாத்து சப்போர்ட் பண்றாங்க. என்னோட ஒரு குத்தம் இல்லையப்பா, எதுக்கு ஒரு பெரிய படையா கூட்டு வந்திருக்கிறீங்க? அப்போ அவர் சொல்லலாம், கலிலேயாவில இருந்தே பிரச்சனை உண்டாக்குறான். அவர் என்ன சொல்றாரு? அப்போ கலிலேயாவுக்கு அனுப்பியாச்சு ஏரோதுட்ட. இனி இவர்களை 16வது இறைவார்த்தை 15-16 23ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை. சரி, ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. யார் சொல்றா? பிலாத்து சொல்றான். ஏரோதுட்டையும் அனுப்பினோம், ஏரோதும் எந்த குற்றத்தையும் பார்க்கல. ஆகவே ஏரோது நம்மளை திருப்பி அனுப்பிட்டாரு. என்ன சொல்றாரு பாருங்க, நீ கூட்டு வந்து தப்பு, அதுலயும் மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவுமே கிடையாது, அதனாலதான் ஏரோது திருப்பி அனுப்பி வைக்கிறான். 16வது இறைவார்த்தை. எனவே தண்டித்து விடுதலை செய்வேன். ஒரு தப்பு இல்லைன்னா பிலாத்து எதுக்கு நான் தண்டிக்கிறேன்னு சொல்கிறான்? ஒரு விஷயம் வச்சுக்கிடுவோம். நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்குன்னா யோசிச்சு பாருங்க, அப்பா அம்மா யோசிச்சு பாருங்க, அல்லது வகுப்பறையில் ஒரு விஷயங்களை யோசிச்சுப்பாங்க. சின்ன பசங்க எப்போவுமே நினச்சிவாங்க, யாரையா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் சேட்டை பண்ணுறான், அவன் அடிச்சுட்டே இருக்கான், அவன் உதச்சிட்டே இருக்கான், அவன் திட்டிகிட்டே இருக்கான், எங்கள் அம்மாவை திட்டான், அப்படி எதாவது சொல்லிகிட்டே இருப்பான். நீங்கள் என்ன செய்வீங்க? கொஞ்சம் பொறுமையாக, சரி போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன செய்வீங்க? எவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அவனை கூப்பிட்டு வச்சு அவனை 2 போடு போட்டு, போ பொதுமை போ, அமைதியா போ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நமக்கு தேவை பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். நம்மளே 1008 பிரச்சனை இருக்கும், இவன் அளவு பிடிச்சி நிற்கவா அப்படின்னு நினச்சிவோம். எவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறானோ அவனை 2 அடி அடிச்சுட்டு விட்டுருவான்.
ஆனால் பிலாத்து என்ன சொல்கிறாரு பாருங்க, எப்பா அப்படிலாம் ஒரு பிரச்சனை கிடையாதுப்பா, உங்களுக்கு என்ன இவர் அடிக்கணும் அவ்வளோதானே, நான் வேணா 2 அடி அடிச்சுக்கிறேன், கொஞ்சம் பேசாமல் போ. கொல்லலாம் முடியாது, அதுக்கெலாம் ஒர்த்து கிடையாது, மனுஷன் ஒரு தப்பும் பண்ணலை. அதனால் என்ன செய்கிறோம், உனக்கு வேணா 2 அடி அடிச்சுட்டு விட்டுருதேன். இனி இவர்களே இது 2ஆம் முறை. 3வது பாருங்க, இவனை கொலை சிலுவையில் அறையும் என்று சொல்கிறார். 18வது இறைவார்த்தையில் சொல்கிறார்கள். 20வது இறைவார்த்தை, பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் மக்களை கூப்பிட்டு பேசுறான். மீண்டும் கூப்பிட்டுப்பா, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, மனுஷனை விட்டுருங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். 2வது தடவை கூப்பிட்டு, ஆக்சுவலாக 2வது தடவை கூப்பிட்டாருன்னா இது 3வது தடவை காப்பாற்றுகிறார். அடுத்து 22வது இறைவார்த்தை, 3ஆம் முறையாகவும் பிலாத்து கூப்பிடுறான். அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் எதுக்கு திருப்பி திருப்பி கூப்பிட்டு வரீங்க, என்ன தான் தப்பு பண்ணிட்டார்? மரண தண்டனைக்குரிய குற்றம் தானே என்கிட்ட கொண்டு வரணும், அதை அவர் பண்ணலை. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? திருப்பி திருப்பி ஒரு மனுஷனை கூப்பிட்டு வரீங்களே. இது அந்த நேரத்தில் பிலாத்தர் ஏறதுட்டு போயிட்டு வந்து 3வது டைம், அதுக்கு முன்னாடி ஒரு தடவை காப்பாற்றிருக்காரு. இனி அவர்களே அப்புறம் எல்லாரும் சேர்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கோஷம் போடு அப்படின்னு கையை காட்டின மாதிரி. என்ன வச்சாங்க எல்லாரும், சிலுவையில் அறையும் விடாதீங்க, கொல்லுங்க. வேற வழி கிடையாது, விட்டு தான் ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு பிரச்சனை ஆயிரும். இப்போ அவர் என்ன செய்கிறார், 25வது இறை வார்த்தை கடைசி வார்த்தை, 25ல் கடைசி லைன், இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். பிலாத்துக்கு முடியல. இப்போ கூட அவர் என்ன செய்கிறாரு, உன் விருப்பப்படி செய் அப்படின்னு. என்ன அர்த்தம், ஒருவேளை நீ அவரை பார்த்தீங்கன்னா, நீயே பழகி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிடுவ. இனி இவர்களே பிலாத்துவிற்கு இயேசுவை தெரிகிறது, இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, இந்த சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்நோக்கத்தோடு கொலை செய்யப்படுவதற்காக இழுத்து வரப்பட்டு இருக்கிறார். ஆனால் அவர் காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் அவரை தான் நம்ம நினைச்சிருக்கோம், பிலாத்து இயேசுவை தீர்ப்பிட்டான்னு சொல்லி முடிச்சு வச்சிடும். இனி இவர்களே பிலாத்து செய்த விஷயம் என்ன, கடைசி வரைக்கும் நின்றுக்கலாம், அவர் நிற்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஏன்னா அவர் இனத்தை சார்ந்தவங்களும் கிடையாது, அவருடைய பொழப்பு போயிடும், அதை விடுறார். ஆனால் மக்களுக்கு அது தெரியவில்லை. பிற இனத்தவன் இயேசுவை அறிந்திருந்தான், ஆனால் இயேசுவை சார்ந்த மக்களுக்கு அவர் யார் என்று தெரியவில்லை. உங்க விருப்பத்துப்படி செய்யுங்க என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் இயேசுவை கொல்லத்தான் வேண்டும் என்று நினைத்தார்கள். நம்மளும் ஒரு தடவை பேசி பார்ப்போமே அப்படின்னு நினைக்கல. இனி அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்பது இதுதான். கடவுளை என்ன செய்ய வேண்டும், கடவுளோடு எப்படி உறவு பாராட்ட வேண்டும், கடவுளோடு எப்படி பழக வேண்டும், நமது மீட்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம். திருவிழா காலங்களை, தவ காலங்களை அல்லது திருவருகை காலமாக இருக்கலாம், உரிய நோன்போடு உரிய முறையோடு நம்ம எல்லா காரியத்தையும் கடைபிடிக்கிறோம். எதற்காக? கடவுளோடு உறவு பாராட்டுவதற்கா? இல்லை. நமக்கு ஒரு பயம், திருச்சபை சட்டம் கொடுத்துருக்கு செய்யணும். அது சட்டம் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, எனக்கும் ஆண்டவருக்குமான உறவை நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி பெரும்பாலும் நாம் நினைப்பதில்லை. அது நமக்கு தெரியவில்லை. அதனால தான் இயேசு சொல்கிறார், அறியாமல் செய்கிறார்கள். நாம் செய்கிற வழிபாடுகளிலும் அறியாமல் தான் செய்கிறோம். இனி அவர்களே கடவுளை தேடி வருகிற ஒரு மனிதருக்கு நீ ஞாயிற்றுக்கிழமை பூஜைக்கு போனால் 10,000 ரூபா கொடுக்குறோன்னா நம்ம போக மாட்டோமா? காசு முக்கியம் இல்லையா? கடவுளே கொடுத்தாருன்னு சொல்லிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகாமல் இருப்பதற்காக கடவுள் கொடுத்த காசு இது அப்படின்னு சொல்லிடுவோம். நாம் பெரும்பாலும் எப்பொழுது ஆலயத்திற்கு செல்கிறோம், எனக்கு மிக நெருக்கடியான ஒரு தேவை இருக்கிறது, வேற வழியே கிடையாது, உயிர் போக போகுது, மருத்துவர்கள் கைவிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கடைசியில் ஆண்டவா அப்படின்னு போய் நிற்கிறோம். இல்லையா, மனசுல பாரம் அதிகமாக போச்சு, நான் அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வு என்னை உருக்கி கொண்டே இருக்கிறது, ஒரு பூசகரத்தை கொடுத்துருவோம். இன்னும் அதிகமான மனவேதனை இருக்குது, காணிக்க போட்டுருவோம். அதையும் தாண்டி எனக்கு மன உளைச்சல் இருக்குது, ஒரு 4-5 கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். என்னுடைய தேவைக்காக அல்லது இந்த உலகம் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிற, அதற்காக நான் ஆண்டவரை தேடுகிறேனே தவிர, ஆண்டவர் எனக்காக உயிர் துறந்தார், ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், அதனால் நான் ஆண்டவரை தேடி போகிறேன் என்கிற உணர்வு நம்மிடம் இல்லை, நமக்கு தெரியவில்லை.
அறியாமல் செய்கிறார்கள் என்று கடவுள் சொல்வது இதுதான். நமக்கு நாம் யார் என்றே தெரியவில்லை. ஒரு கணவனுடைய பண்புகள் என்ன என்று இந்த சமூகம் சொல்லித் தருகிறது. ஆனால் அந்த பண்பு நமக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லை. ஒரு மனைவிக்குரிய பண்பு நமக்கு தெரிஞ்சிருக்கா? இல்லை. பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய உறவு தெரிஞ்சிருக்கிறா? இல்லை. இந்த சமூகம் எதை சொல்லி தருகிறதோ, மேம்போக்காக எதை நாம் கண்டிருக்கிறோமோ அதை செய்கிறோமே தவிர உள்ளார்ந்த விதத்தில் எனக்குரிய நிலை இது, எனக்குரிய பங்கு இது, நான் செய்கிறேன் என்று செய்கிறோமா? பெரும்பாலும் இல்லை. எப்படி எவ்வளவுதான் சொன்னாலும் சிலுவை செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் நல்ல காரியங்கள் இருந்தாலும் அப்படித்தான் போயிட்டு இருப்போம். நமக்கு தெரியல, இதில் தவறொன்றும் இல்லை, தெரியல. சூழ இருந்தவர்களுக்கு தாங்கள் கொள்வது இயேசுவை என்று தெரியவில்லை, தாங்கள் கொள்கிற மனிதர் கடவுள் என்று தெரியவில்லை, அந்த கடவுள் நமக்காக இறக்கத்தான் வந்தார் என்று தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து செய்வோம். ஒருவேளை அவர்கள் தெரிந்து செய்திருந்தால் கூட கடவுள் சந்தோஷப்பட்டிருப்பார். இனியவர்களே, பிலாத்துவிடம் இயேசு சொல்லுவார், காப்பாற்ற முடியாமல் கதறுகிற பிலாத்துவை பார்த்து யோவான் செய்தியில் இயேசு சொல்லுவார், நீர் பதட்டப்பட வேண்டாம், இதுக்கு காரணம் ஒருத்தர் இருந்தாம்ல, அவனுக்கு தான் கேடு, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்றால் பிலாத்துவுக்கு இயேசு யார் என்று தெரிந்திருந்தது. நமக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை. நமக்கு நம்முடைய மனைவி யாருன்னு தெரியல, கணவன் யாருன்னு தெரியல, பிள்ளைகள் யாருன்னு தெரியல, பெற்றோர்கள் யாருன்னு தெரியல. இனியவர்களே, ஒரு குடும்ப வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் சொன்னால் வீட்டில் எல்லாரும் கேட்கணும். அது பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். நான் சொன்னால் கேட்கணும். அப்போ எப்போ நடக்கும்? நான் அதிகாரத்தை காட்டினா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வேளை ஒரு கணவன் ஒரு சத்தம் போட்டார்னா வீட்டில் இருக்க எல்லாரும் அமைதியாகிடுவாங்க அப்படின்னு வச்சுங்க. அந்த கணவர் சந்தோஷமாக இருப்பார் நினைக்கிறீங்களா? யார் கூட சந்தோஷமாக இருப்பார்? குடும்பத்து கூட தானே சந்தோஷமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அடிமை மாதிரி பயந்தெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? ஒரு மனைவி இந்த குடும்பத்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் நிர்வகிக்கிற ஒரு பெரிய ஆளாக மாறுறாங்க அப்படின்னா யார் கூட அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க? பிள்ளைங்க எப்போ பார்த்தாலும் அப்பா அம்மாவோட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா யார் கூட சந்தோஷமாக இருப்பாங்க? பெற்றோர்கள் எப்போவுமே பிள்ளைகளை வதைத்து கொண்டே இருந்தாலும் யார் கூட சந்தோஷமாக இருப்பாங்க? தெரியல, அது நமக்கு தெரியல. இந்த குடும்பத்தோடு நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இறங்கி போக வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. கடவுளுக்கு தெரிந்திருந்தது. அதனால தான் 2ஆம் வாசகம் சொல்கிறது, கடவுள் நிலையில் இருக்கிறவர் நம்மோடு வாழ்வதற்காக, நம்மோடு உறவு பாராட்டுவதற்காக மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, அடிமை வரைக்கும் தாழ்ந்து போகிறார். அது நமக்கு தெரியல. அதனால தான் நாம் மேலே மேலே போகணும், பெரிய ஆளாக இருக்கணும், 4 பேருக்கு என் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினச்சி அந்த சந்தோஷத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம். குருத்தொலை ஞாயிறு நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். குருத்தொலை எல்லாம் வாங்கும்போது நேராக இருக்கணும் அப்படின்னு பார்த்து வாங்குவோம். வாங்கணும்னு நினச்சிவோம், மடக்கும். ஒருவேளை உங்களால் மடக்க முடியலன்னா அந்த குருத்தொலையை தூக்கிட்டு போவீங்களா? வேற வாங்குகிறோம். அப்போ நேராக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு தூரம் வளைந்து போவது முக்கியம். ஒரு குருத்தொலைட்டை எதிர்பார்க்குறோம், நம்ம அதுக்கு செய்கிறதில்ல, ஏன்னா நமக்கு தெரியலை. குருத்தொலை ஞாயிறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம், நீங்கள் தெரியாமல் இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கள் உறவு பாராட்டுவதற்கு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்வோடு இருப்பதற்கு காரண காரியங்கள் எதுவென்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். எழுந்து நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எல்லாம் உள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும்
ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். அருள் பொழிவு செய்து அரவணைக்கும் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் உன்னத பணியை ஒவ்வொரு நாளும் ஓப்புடன் ஆற்ற உம்மால் அருள்பொழிவு செய்யப்பட்டுள்ள எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் நீர் நிறைவாக ஆசியளித்து காத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தாயினும் மேலாய் தயவுடன் காக்கும் தந்தையே இறைவா, எம் தாய்நாட்டு பணிகளில் தலைமை பொறுப்பேற்று ஆட்சி புரியும் அமைச்சர்கள், அதிகாரிகள் அனைவருக்கும் உமது பேரருளை அளித்து அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்குமான நல்ல திட்டங்களை வகுத்து முன்மதியுடன் செயல்படுத்தி முன்னேற்ற பாதையில் நாட்டை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியான இறைவா, வாழ்வு தருகின்ற இக்கல்வாரி பலியில் கலந்து கொண்ட இறைமக்கள் அனைவரையும் உமது இறை அன்பால் நிரப்பியருளும். நாங்கள் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் அணிகலங்களை அணைந்து வாழவும், பல்வேறு விதமான உடல் உள்ள வேதனைகளால் துயர் உறுகின்ற மக்கள் அனைவரையும் உமது இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயினும் மேலா தயவுடன் காக்கும் தந்தையே எம் இறைவா, இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். எல்லா மன்றாட்டுகளையும் தந்தை எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பழி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரையும் ஒரே திருமகனின் பாடுகளால் நிறைமீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களால் தகுதியற்றவர்களாயினும் இந்த ஒரே வழியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநியாயமாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானீர். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான், அவன் என்றுமே வாழ்வான். நானே எனது உடல்
நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பேன். நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். நானே மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர். மன்னா உண்ட முன்னோரெல்லாம் மடிந்து போயினர். எங்கள் மன்னன் என்னை உண்ணும் எவரும் மடிவதே இல்லை. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான். அவன் என்றுமே வாழ்வான். நானே ஜூபிலி ஆண்டுக்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றெரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கே எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணியாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நான் மீட்பெரியின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதற்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீர் நாங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறை ஆசிரியருக்கு தலை வணங்குவோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்துக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுவோருக்கு தம்மை கையளிக்கவும் சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. நீர் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருள் புரிவீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாசில்லா கண்ணி